ஜெயமே சித்தம். ஸ்ரீ லோபாமுத்ர சமேத ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளே போற்றி போற்றி. நம் அகத்தியரப்பா நமக்கெல்லாம் அருள் நாடி மூலியமா ஒரு செய்தி கொடுத்துருக்காரு மக்களுக்காக. அந்த அருள் நாடியை நான் இப்போ இங்கே வாசிக்கிறேன். ஒரு பச்சிளம் குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் குழந்தையின் பெற்றோரோ ஆசிரியரோ அல்லது பள்ளி நிர்வாகமோ அல்ல, இந்த சமுதாயம். மக்களின் மனம் மாற வேண்டும். இளம் தளிர்ந்து வருவதற்கு முன்பே கருகும் நிலை கலிகாலத்தில் உள்ளது. இது மாற வேண்டும். குழந்தைகளின் மனதை கையாளும் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களுக்கு போதிய ஓய்வை தர வேண்டும். ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் குறையும் வகையில் அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும். அதேபோல் பள்ளி நிறுவனங்களில் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பிப்பதற்கு சமமாக வாழும் கலையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முழுக்க கல்வி நிறுவனங்களே மேற்கொள்ள வேண்டும். கல்வி நிறுவனங்களின் கையிலேயே அடுத்த சமுதாயம் ஆரோக்கியமாக உருவாகும் பொறுப்பு பெரிதும் இருக்கிறது. அதுபோல் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு சமமாக வாழும் கலையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு இளம் தளிர் வளர்ந்து வர வேண்டும் என்றால் மண் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு கல்வி நிறுவனம் முக்கியம். வேர் வளரும் பொழுது மண்ணையே பிடித்து கொண்டு வளர்கிறது. வளரும் தளிருக்கு மண்ணுடன் சேர்ந்து நீரும் முக்கியம். பெற்றோர்கள் அந்த நீராக இருக்க வேண்டும். இதுவே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கும். ஜெயமே சித்தம். இன்னைக்கு அகத்தியரப்பா இந்த வாக்கு கொடுத்திருக்காரு. திருவண்ணாமலையில ஸ்ரீ அகத்தியர் ஞான தபோவனத்துல அருள் நாடி மூலியமா இந்த வாக்கு நாங்க பெற்றோம். இதுல அகத்தியரப்பா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்க அடுத்த இளம் சமுதாயம் இருக்கு இல்லைங்களா, அந்த இளம் சமுதாயத்தை உருவாக்குற பெரும் பொறுப்பு கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். நேற்று நடந்த நிகழ்வு, விசாகப்பட்டினத்தில் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஆசிரியர் கண்டித்ததுனால அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளம் தளிர்த்து வரும்போதே கருகும் நிலை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அப்பா சொல்றது அந்த குழந்தைகளை கையாளும் ஆசிரியர் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு கல்வி நிறுவனங்கள் பொறுப்பெடுத்து அவங்களுக்கு ஓய்வை கொடுக்கணும், கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு பாடங்களை சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவு வாழும் கலை, நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன குவாலிட்டிஸோட குழந்தைங்க வளரணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அது கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்லை, பெற்றோருமே நம்ம பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு சமமாக நம்ம இதையும் சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அப்பா உதாரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு செடி வளர்கிறதுக்கு வேர் பிடிச்சு வளர்கிறதுக்கு மண் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு கல்வி நிறுவனங்கள் முக்கியம். அதே மாதிரி நீர் இல்லாமல் வெறும் மண்ணோட அந்த செடி வளராது, நீரா பெற்றோர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீரும் மண்ணுமா பெற்றோரும் கல்வி நிறுவனங்களும் இருந்து அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அகத்தியரப்பா இந்த அருள் நாடி மூலியமா மக்களுக்கு செய்தி கொடுத்துருக்காருங்க. நன்றிங்க. ஜெயமே சித்தம்.